Hello friends, welcome to Chidambaram kitchen. என் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சிதம்பரம் கிச்சன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச உருண்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உருண்டை நல்லா சாஃப்ட்டா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவோட எண்ட்ல டிப்ஸ் டைமும் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கப் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 4 மணி நேரம் அளவுக்கு. ஊறின பருப்பை இதை மாதிரி கையில் உடைச்சாலே உடையிற அளவுக்கு இருக்கணும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூட நான் கல் உப்பு சேர்க்குறேன். எப்போதுமே மீன் குழம்பு இந்த மாதிரி புளி குழம்புலாம் வைக்கும் போதும் கல் உப்பு சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக வடகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். வடகம் சில பேர் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிக்கலாம். இன்றைக்கி நான் வடகம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம புளி யூஸ் பண்ணுறதுனால தக்காளி ரொம்ப தேவைப்படாது, இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இது எதுக்குன்னா குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் மிதக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சு வரத்துக்குள்ளே இப்போ உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பெல்லாம் நல்லா வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் ஒரு காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, உருண்டைக்கு தேவையான உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை செஞ்சு வச்சுக்கலாம். பருப்பு அரைக்கும் போது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தான் அரைக்கணும். கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குழம்புல எல்லாமே கரைஞ்சி போயிடும். ஸோ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டை எல்லாத்தையும் மெதுவாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இதை குக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உருண்டை எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். புளிப்போட அந்த வெல்லம் சேரும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் தான் நான் மீன் குழம்பும் செய்வேன். இதில் உருண்டைக்கு பதிலாக அதில் மீன் சேர்ப்போம், அவ்வளோதான்.
இப்போ உருண்டை நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம பைத்தம்பருப்பு சேர்க்கறதுனால தான் உருண்டை வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் டைம் பார்க்கலாம். என்னதான் நம்ம லெமனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஒரு 1 வீக் அப்புறம் லைட்டாக காஞ்சி போக ஆரம்பிக்கும். அது காயாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருந்தது. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து லெமனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை வந்து ஜிப்லாக்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குட்டி வந்து நடுவில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு வந்து ரொம்ப நாளாக தெரியாது. இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.